டீ கடையில் கிடைக்கிற கஜ்டா முட்டைக்கோஸ்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஈஸியாக முட்டை இல்லாமல் செய்கிறதுன்றதை பார்க்கலாமா? வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் நம்ம சர்க்கரையும் அளக்க போகிறோம். ஸோ அதனால் கப்பை மாற்றக்கூடாது. ஒரு கப் மைதா மாவுக்கு 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கணும். இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். இதில் தண்ணி ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்து ஊற்றணும். ஏன்னா நம்ம இப்போ சேர்க்க போகிறது சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை சேர்க்க போகிறோம். ஒரு கப் மைதா மாவுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. கூடவே ஏலக்காயும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பவுட்ரு பண்ண சர்க்கரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நெய், இந்த சர்க்கரை, மைதா மாவு எல்லாமே கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். நிறையா ஊற்றிடாதீங்க. ஏன்னா தண்ணி ஊற்றினோடனே சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும். ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப மாவு போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம். இப்போ நம்மளுடைய மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடுங்க. ஊற விட்டதுக்கப்புறமா நல்லா காஞ்ச எண்ணெயை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எந்த ஷேப்புமே இல்லாமல் போடுங்க. அப்போ தான் அது அந்த டீ கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஒரு சூப்பரான ஷேப்பில் அதுவாகவே வந்துடும். ரவுண்ட் ஷேப்பில் இது இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா டீ கடை கஜ்டா ரெடி. நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா கலர் வந்துடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.